லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பத்திரிகையாளர் ஓய்வூதியம் உயர்வு, முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை பத்திரிகையாளர் சங்கத்தினர் நேரில் சந்தித்தனர். ஓய்வூதியத்தில் உயர்வு, மருத்துவ காப்பீடு மற்றும் வீட்டு வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். அவர்களின் கோரிக்கைகளை ஏற்ற முதல்வர் ஸ்டாலின் பத்திரிகையாளர்களின் ஓய்வூதியம் மாதம் 12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாகவும், குடும்ப ஓய்வூதியம் 6,000 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க உத்தரவிட்டுள்ளார். அதேபோல அங்கீகார அடையாள அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலம் சென்னை பத்திரிகையாளர்களுக்கு செங்கல்பட்டில் வீட்டு மனைகள் வழங்க ஏற்பாடு செய்யவும், இதற்காக பத்திரிகையாளர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் துவக்கி நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளார். பத்திரிகையாளர்கள் சங்கத்தினரின் ஏனைய கோரிக்கைகள் குறித்து விரைவில் பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இனி பேசி ஒன்னும் யூஸ் இல்ல. திமுகவை அலறவிட்ட கட்சிகள். 2 கம்யூனிஸ்டுகளும் எடுத்த அதிர்ச்சி முடிவு. இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சீட் தருவதில் திமுக கரார் காட்டுவதால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு போகாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணிப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 6 தொகுதிகள் வழங்கப்பட்டன. 2 கட்சிகளும் தலா 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றன. எனவே இந்த முறை சட்டசபை தேர்தலில் இரு கட்சிகளுக்கும் தொகுதிகளை குறைத்து கொடுக்க திமுக முடிவெடுத்தது. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக குழுவினரிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் குழுவினர் 2 முறை பேச்சு நடத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 தொகுதிகளை கேட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 10 தொகுதிகள் கேட்டது. திமுக தரப்போ இரு கட்சிகளுக்கும் தலா 4 தொகுதிகள் மட்டுமே தருவோம் என்றது. கூட்டணியில் கட்சிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் இதற்கு மேல் தர இயலாது என்று கராராக கூறிவிட்டது. கடுப்பான இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுகவுடன் பேச்சு நடத்த வராமல் அடம்பிடித்து வருகின்றன. இரு கட்சிகளும் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி இந்த பிரச்சினையில் முடிவெடுக்க உள்ளன. அதன்படி இன்று காலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு கூட்டமும், நாளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு கூட்டமும் நடக்க உள்ளன. இதில் எடுக்கப்பட இருக்கும் முடிவை பொறுத்துதான் திமுக கூட்டணி பஞ்சாயத்து முடியுமா இல்லை தொடருமா என்பது தெரியவரும். ஆட்சியை போலீஸ் காப்பாற்றாது, மார்க்சிஸ்ட் சண்முகம் ஆவேசம். திமுக ஆட்சியை போலீஸ் காப்பாற்றாது, மக்கள்தான் காப்பாற்றுவார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக பரமக்குடியில் அவர் பேசியதாவது: மானாமதுரை லாக்அப் மரணம் உட்பட தமிழகத்தில் நடக்கும் அனைத்து குற்ற சம்பவங்களிலும் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதுதான் முதல்வருக்கு பெருமை. சம்பந்தப்பட்ட போலீசார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் போராட்டம் நீடித்திருக்காது. கூட்டணியில் காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகளை திமுக கொடுத்திருக்கிறது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கியுள்ளது. அதுபோக அதிக தொகுதிகள் கொடுப்பார்கள் என சொல்கின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை போல அதே எண்ணிக்கையிலான தொகுதிகளை பெற மாட்டோம். இரட்டை இலக்க தொகுதிகளை பெற முயற்சி செய்வோம். கூடுதலாக எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். புதிதாக கட்சி துவங்கிய விஜய் தமிழகத்தை மாற்ற குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் என்ன வைத்துள்ளார் என்பதை தெரிவிக்க வேண்டும். திமுக தீய சக்தி என்று கூறினால் மட்டும் போதாது, அவர் இளைஞர் சக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் சண்முகம் தெரிவித்துள்ளார். 28 தொகுதிகள் ஓகே, ஆனா இந்த 7 வேண்டாம். காங்கிரசுக்கு திமுக செக். 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதில் 18இல் வென்றது. ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடந்தது. காங்கிரசிடமிருந்து தொகுதியை திமுக பெற்று வெற்றி பெற்றது. இதனால் காங்கிரசின் பலம் 17 ஆனது. வரும் தேர்தலில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் என்பது குறித்து காங்கிரஸ் தேர்தல் பணிக்குழு ஆய்வு நடத்தி பட்டியல் தயாரித்துள்ளது. திமுகவும் தனது ஆதரவு நிறுவனம் மூலம் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் தொகுதிகளில் ஆய்வை நடத்தியிருக்கிறது.
காங்கிரஸ் எம்எல்ஏவின் செயல்பாடு, தொகுதியில் அவருடைய பணிகள், கூட்டணி கட்சிகளின் ஆதரவு, மக்கள் ஆதரவு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஊட்டி, விருதாச்சலம், நாங்குநேரி, சிவகாசி, தென்காசி, ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 7 தொகுதிகளில் காங்கிரசுக்கு எதிரான மனநிலை உள்ளதை திமுக கண்டறிந்துள்ளது. வரும் தேர்தலில் இந்த தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அவர்கள் எளிதில் வென்றுவிடலாம். அதனால் இந்த தொகுதிகளை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்காமல் திமுக போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த 7 தொகுதிகளுக்கு பதில் வேறு தொகுதிகளை தெரிவிக்கும்படியும் திமுக காங்கிரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் தேர்தல் பணிக்குழுவினர் தொகுதிகளை தேர்வு செய்யும் போது தங்கள் பரிந்துரைகளையும் ஏற்க வேண்டும் என்று முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் மேலிட நிர்வாகி முகுல் வாஸ்னிக்கிடம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் கருத்தை ஏற்கும்படி முகுல் வாஸ்னிக் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரிடம் கூறியுள்ளார். தூக்கியடிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி கூட இருந்தே ராசா செய்த பகீர். உள்ளடியில் உடன்பிறப்புகள். திமுகவில் என்ன நடக்கிறது? திமுக மாணவர் அணி செயலாளர் என்ற முக்கிய பொறுப்பில் இருந்த ராஜீவ்காந்தி அந்த பொறுப்பில் இருந்து திடீரென தூக்கியடிக்கப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது பற்றிய பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி அறிவாலயம் வட்டாரம் கூறியது. நாம் தமிழரில் சீமானுக்கு நெருக்கமாக இருந்தவர் ராஜீவ்காந்தி. 2021 திமுகவில் சேர்ந்தார். அவருக்கு செய்தி தொடர்பு குழு இணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. கட்சிக்கு வந்ததும் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் மகேஷின் தீவிர ஆதரவாளராக மாறினார். அதற்கு பிரதிபலனாக அவருக்கு மாணவர் அணி தலைவர் பதவி கிடைத்தது. இந்த நியமனம் அந்த அணியின் பொறுப்பாளரும் துணை பொதுச் செயலாளருமான ராஜாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனாலும் அந்த அணியின் செயலாளராக இருந்த காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசனை மாற்றிவிட்டு தனது ஆதரவாளரை கொண்டு வர ராஜா காய் நகர்த்தினார். ஆனால் உதயநிதியின் அழுத்தத்தால் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அப்பதவிக்கு ராஜீவ்காந்தி கொண்டு வரப்பட்டார். இதன் பின்னணியில் அமைச்சர் மகேஷ் இருந்தார். தனக்கு உதயநிதி மற்றும் மகேஷின் ஆசி இருந்ததால் ராஜாவை பொருட்டாகவே கருதவில்லை ராஜீவ். அதோடு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவை பெற்ற ராஜீவ் தன் மாமனார் ஊரான கோவையில் தேர்தல் பணிகளை செய்ய துவங்கினார். கோவை தெற்கு தொகுதியில் சீட் பெற காய் நகர்த்தினார். மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த ராஜீவ் குறுகிய காலத்தில் கட்சியின் முக்கிய இடத்துக்கு வந்ததை மூத்த நிர்வாகிகள் விரும்பவில்லை. இந்நிலையில்தான் மாணவர் அணியின் செயல்பாடு சரியில்லை என முதல்வர் ஸ்டாலினிடம் ராஜா அறிக்கை அளித்தார். அதோடு மாணவர் அணியில் பல குளறுபடிகள் நடக்க இது குறித்த விசாரணையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இறங்கினார். அவரிடம் ராஜா செய்த சிபாரிசின் அடிப்படையில் சரியாக ஓராண்டில் மாணவர் அணி செயலாளராக இருந்த ராஜீவ் இப்போது அப்பொறுப்பில் இருந்து தூக்கியடிக்கப்பட்டுள்ளார். அதோடு அணியின் செயலாளராக ராஜாவுக்கு நெருக்கமான ஈரோட்டைச் சேர்ந்த வீரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜாவுக்கு திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. ராஜாவின் உள்ளடி அரசியலை தடுக்க முடியாததால் உதயநிதி தரப்பு கொதித்து போயிருக்கிறது என்று அறிவாலயம் வட்டாரம் கூறியது. அண்ணாமலைக்கு 2 சான்ஸ், களமிறங்கும் தொகுதி இதுதான். பாஜக டு திமுக வரை எதிர்பார்க்கும் தகவல். தமிழக அரசியலில் பாஜக மாநில தலைவராக இருந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் அண்ணாமலை. அவர் மாநில தலைவர் பொறுப்பில் இல்லாவிட்டாலும் அவரது அதிரடி அரசியல் இன்னமும் தொடரத்தான் செய்கிறது. வரப்போகும் சட்டசபை தேர்தலில் அவர் இந்த முறை எந்த தொகுதிகள் போட்டியிடுவார் என்று பாஜக தொண்டர்கள் மட்டுமின்றி திமுக உள்ளிட்ட மற்ற கட்சியினரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் அவர் போட்டியிட இருக்கும் தொகுதி பற்றி பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுபற்றி பாஜக முக்கிய நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: ஓரிரு நாட்களில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணிகள் அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்னும் துவங்கவில்லை. ஆனாலும் பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து பழனிசாமி தொடர்ந்து பேசி வருகிறார். என்டிஏவில் தேமுதிக வராததால் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்கின்றன. பாஜகவை பொறுத்தவரை கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, தென்சென்னை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய லோக்சபா தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகளை குறிவைக்கிறது. இப்போது கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக உள்ள வானதி வரும் தேர்தலில் கோவை வடக்கில் போட்டியிடுகிறார். 2024 லோக்சபா தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை சட்டசபை தேர்தலில் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். ஆனால் கோவை மாவட்டத்தில் பாஜகவுக்கு ஒரு தொகுதிதான் தர முடியும். வேண்டுமானால் கோவை லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் அல்லது 2001 போட்டியிட்ட கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிகள் அண்ணாமலை போட்டியிடலாம் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரில் குறைந்தது 4 தொகுதிகளை பாஜக கேட்கிறது. அதுவும் தென் சென்னை லோக்சபா தொகுதிக்குள் 2 தொகுதிகளை கேட்கிறது.
வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கும் முன்னாள் கவர்னர் தமிழிசை வேளச்சேரி தொகுதிகள் போட்டியிட முயற்சித்து வருகிறார். நேற்று முன்தினம் டெல்லி சென்ற அவர் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து வேளச்சேரி தொகுதியை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தியுள்ளார். ஆனால் விருகம்பாக்கம் அல்லது மயிலாப்பூர் தொகுதியை ஒதுக்கத்தான் பழனிசாமி விரும்புகிறார் என்று பாஜக தலைவர் கூறினர். முன்கூட்டியே டெல்லி பறக்கும் விஜய், முக்கிய அரசியல் புள்ளியுடன் சந்திப்பு. பாரதிய ஜனதா கூட்டணி கன்ஃபார்ம், மொத்தமா மாறுது களம். சிபிஐ விசாரணைக்காக இன்று டெல்லி பறக்கும் தாவிக தலைவர் விஜய் கூட்டணி தொடர்பாக முக்கிய புள்ளிகளை சந்திக்க இருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி தாவேக நிர்வாகிகள் கூறியது, எப்படியாவது தாவேகவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டுமென்று பாரதிய ஜனதா தரப்பில் பல முயற்சி நடக்கிறது. இந்நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணமடைந்தது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி இன்று பகல் 3 மணிக்கு சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் விஜய் அங்கு கூட்டணி தொடர்பாக சில முக்கியமான நபர்களை சந்திக்கும் திட்டம் வைத்திருக்கிறார். அதன் பிறகு மறுநாள் காலையில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார். இதற்கிடையேதான் விஜய் உத்தரவின் பேரில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவசரமாக ஆன்லைனில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதில் கூட்டணிக்கு போகலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக கருத்து கேட்டார். அப்போது கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் கணிசமான இடங்களை வெல்ல முடியும், பவன் கல்யாண் மாதிரி விஜயும் துணை முதல்வராகலாம் என பலர் கூறியுள்ளனர். அப்படியென்றால் யாருடன் கூட்டணி அமைப்பது என ஆனந்த் கேட்க, எந்த கட்சியுடன் வேண்டுமென்றாலும் கூட்டணி அமைக்கலாம் என பச்சை கொடி காட்டியிருக்கின்றனர் மாசேக்கள். சில மாசேக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆன்லைனிலேயே இது தொடர்பாக ஓட்டெடுப்பு நடத்தினார் ஆனந்த். கூட்டத்தில் பங்கேற்ற 98 பேரில் பெரும்பான்மையானோர் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஓட்டளித்துள்ளனர். இது தொடர்பாக விஜயுடன் ஆனந்த் ஆலோசனை நடத்தினார். இன்னொரு பக்கம் விஜய்க்கு நெருக்கமான விஷ்ணு ரெட்டி தன் கோவா நண்பர் மூலமாக பாரதிய ஜனதா டெல்லி புள்ளிகளிடம் கூட்டணி குறித்து பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே கூட்டணி தொடர்பாக கட்சி தலைமை விரைவில் முக்கிய முடிவு எடுக்கும் என்று தாவேக நிர்வாகிகள் கூறினர். முதிர்ச்சி இல்லாதவர்களை நீக்குங்க, விஜய்க்கு பாஜக நிர்வாகி கடிதம். அரசியல் முதிர்ச்சி இல்லாத நபர்களை கட்சியை விட்டு விலக்குங்கள் என தாவேக தலைவர் விஜய்க்கு தமிழக பாஜக தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு அமைப்பாளர் அர்ஜுனமூர்த்தி கடிதம் எழுதியுள்ளார். கடிதத்தில் அவர் கூறியுள்ளதாவது, விஜய், உங்கள் அரசியல் துவக்கம் தமிழகம் முழுவதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அந்த ஆரம்ப உற்சாகம் அரசியல் புரிதல், அனுபவம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றுடன் இணைந்திருக்க வேண்டும். தாவேக கட்சி நிர்வாகிகள் சிலர், குறிப்பாக ஆதவர்ஜுனா போன்றோரின் அரசியல் நாகரிகம் இல்லாத கருத்துக்களால் தேவையற்ற மோதல்களையும் மரியாதை குறைபாடுகளையும் உருவாக்கி வருகின்றன. அவர்கள் பேச்சால் உங்கள் மீதுள்ள மரியாதை பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்தை குறைத்து பேசுவது ஒருவரை உயர்த்தாது. அது தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும். அரசியலில் இல்லாத நேரங்களிலும் துணிச்சலான கருத்துக்களை வெளிப்படையாக கூறுபவர் ரஜினி. அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. ரஜினியை குறைத்து பேசுவதன் மூலம் யாரும் உயர்வதில்லை. மரியாதை கொடுத்தால்தான் மரியாதை கிடைக்கும் என்பது அரசியலில் அடிப்படை உண்மை. உங்கள் அரசியல் பயணம் வளர வேண்டும் என்றால் உங்களை சுற்றியுள்ள அரசியல் முதிர்ச்சி இல்லாத நபர்களை கட்சியை விட்டு விலக்கி அரசியல் நாகரிகத்தையும் பொறுப்பையும் முன்னிறுத்த வேண்டும். இல்லையென்றால் தமிழ் மக்களின் மனதில் உருவாகியிருக்கும் எதிர்பார்ப்பை இழக்கும் அபாயம் ஏற்படும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தைலாபுரம் தோட்டத்தில் சந்திப்பு. சசிகலா, ராமதாஸ் பேசியது என்ன? ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கும் பெரிய திட்டம். சசிகலாவின் கூட்டணி அழைப்பு தொடர்பாக பாமக நிறுவனர் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். அவர்கள் கூறியதாவது, பாமக தலைவர் அன்புமணி இருப்பதால் ராமதாஸால் அதிமுக கூட்டணியில் சேர முடியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்ப்பால் திமுக கூட்டணிக்கும் போக முடியவில்லை. இப்படி ஒரு குழப்பமான சூழலில்தான் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை துவங்கியிருக்கும் சசிகலா கடந்த 11ஆம் தேதி திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று ராமதாஸை சந்தித்து பேசினார். அப்போது ராமதாஸிடம், உங்களுக்கு அன்புமணியை தோற்கடிக்க வேண்டும், எனக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும். எனவே இருவரும் கூட்டணி அமைத்து சிறிய கட்சிகளை அணி திரட்டுவோம், முடிந்தால் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்போம் என்று கூறியுள்ளார்.
அதற்கு பதிலளித்த ராமதாஸ், பாமக பலமாக உள்ள வடக்கு மேற்கு மாவட்டங்களில் உங்களுக்கு ஆதரவு இல்லை, உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் தென் மாவட்டங்களில் பாமகவுக்கு ஆதரவு இல்லை. இருவரும் கூட்டணி வைத்தால் தென் மாவட்டங்களில் பாமகவுக்கு ஓட்டு கிடைக்காது. எனவே இக்கூட்டணி சரி வருமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் நிர்வாகிகளுடன் ஆலோசித்து சொல்கிறேன் என்று தட்டிக்கழித்து விட்டார் என ராமதாஸ் ஆதரவாளர்கள் கூறினர்.